ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். இந்த திருப்புவனம் அஜித் குமார் டெத்துக்கு விஜய் தொடங்கி, ராஜ்மோகன் தொடங்கி, நிர்மல்குமார் தொடங்கி அவங்க எல்லாருமே ரியாக்ட் பண்ணிருக்கிறத நீங்க எடுத்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, சென்னையில மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு பிளக்கார்ட், சாரி சொன்னா எல்லாம் போச்சா, சரியா போயிடுமா அப்படின்னாங்க. ஒரு சாரின்றது வந்து அந்த பொறுப்பை கவர்மெண்ட் ஏத்துக்கல. அங்க ஸ்டாலின் சாரி சொல்ல, அங்க முதலமைச்சர் சாரி சொல்ல. அக்கௌண்டபிலிட்டி இருக்கு இல்லீங்களா, அந்த அக்கௌண்டபிலிட்டி இங்க யாரும் எடுத்துக்கவே இல்லை. இது வந்து டிஸ்டர்பிங் ஃபேக்ட் நம்பர் 1. டிஸ்டர்பிங் ஃபேக்ட் நம்பர் 2 வந்து என்னன்னா, இன்னும் அந்த விஜய் கிரேஸ்ல இருந்து வெளியே வராத தமிழக மக்கள். கூட்டணி கட்சிகள் அமைதியா, அதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ அந்த கூட்டணி கட்சிகள் சரி, கம்யூனிஸ்ட் இதுல வந்து ரொம்ப கள்ளமௌனமா இருக்காங்க. கள்ளமௌனம்ன்றதை விட இது வந்து கடஞ்செடுத்த அயோக்கியத்துவம். எந்த லெவலுக்குன்னா, இப்படி ஒரு இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு. ஒரு இஷ்யூ நடந்து ஒரு மாற்றுத்திறனாளி இறந்திருக்காரு. திருமாவளவன் வந்து இது அழகா டிவியேட் பண்ற வேலையை எப்படி பண்றாரு, கிளீனா என்ன பண்றாருன்னா, பிஜேபியோடு திமுக கூட்டு சேர்ந்துருச்சுன்னா எங்களோட நிலைப்பாடு வேறவா இருக்கும். இப்போ அவங்க சேரல. அதாவது ஒருவேளை பிஜேபி திமுக கூட்டா ஆகிவிட்டால் எல்லா உயிரும் ஒண்ணுதான், எங்க எல்லாருக்கும் நாங்க ஆட்சி பண்ண போறோம், சமரசம் இல்லாத ஒரு சமூக நீதி ஆட்சி ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொன்னவர் இன்னை வரைக்கும் ஏன் வாயை திறக்கவே இல்லை. அப்போ ஒரு முதல்வர் சாரியாவது கேட்டாரு, நீங்க அது கூட எதுவுமே கேட்கலையா? அப்போ யூ ஆர் நாட் சாரி. அப்போ இந்த சாவை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. அப்ப இப்படிதான் நடக்கும். அடுத்து யாராவது ஒருத்தர் கைதாகி உள்ள போறாரு, ஒரு பேச்சுக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் அரெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் திரும்ப உயிரோட வருவாரு வரமாட்டாருன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? என்னென்னவோ சொல்றீங்க, ஃபேர் எனஃப், நீங்க சொல்லிக்கோங்க. ஆனா ஒரு கஸ்டோடியல் டெத்துக்கு எப்படி டிஎம்கே காரணமா இருக்க முடியும்? இதுங்க டிஎம்கே காரணம்னு சொல்ல முடியாத ஒரு மேட்டர் தான் இல்லையா? இந்த கஸ்டோடியல் டெத்துக்கு டிஎம்கே காரணமா? ரகுபதி தான் காரணம்னு சொல்லிடலாமா? அவர் தான் வந்து முன்னாள் சட்டமன்ற சட்டம் ஜெயிலு எல்லாமே அவர்கிட்ட தான் இருந்தது, ரகுபதி காரணம்னு சொல்லிடலாமா? அப்போ இதற்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவா? என்ன சொல்லுவாங்க? இல்ல ஒருவேளை பிரிட்ஜு கீழே பாருங்க ராஜேந்திரன் அப்படின்ட்டு ஒரு அமைச்சர் ரமேஷ் இருக்காரு, அவர் வந்து இந்த தள்ளுவண்டி இந்த ஆஸ்பத்திரியில பேஷண்ட்டை தள்ளிட்டு போயிட்டு 10 ரூபா வாங்குறாங்க, 100 ரூபா வாங்குறாங்க மேல உடனடி நடவடிக்கை சஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பத்திரப்பதிவுல பிரச்சனை நடந்தா தவறு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது அசால்ட்டா கடந்து போறாங்க. அதாவது 10 ரூபா லஞ்சம் வாங்கினா நீங்க பிரச்சனை, ஆனா ஒரு 100 கோடி இஷ்யூ ஆகுதுன்னா எனக்கு அது பிரச்சனை இல்லைன்னு ஏன் இந்த பூசி மொழுகுதல் நடக்குது? ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமதி உமா மகேஸ்வரன் பன்னீர்செல்வம் அவர்கள் நம்மோடு இருந்துள்ளார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தாமரை. இந்த லாக்அப் டெத், தமிழ்நாட்டை உழுக்கக்கூடிய லாக்அப் டெத்து நாகர்கோவிலில் நடந்திருக்கு. கடந்த காலங்களில் லாக்அப் டெத்தை வந்து எப்படி எதிர்க்கட்சிகள் வந்து அரசியல் பண்ணாங்க, குறிப்பாக இந்த மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கு ஒரு நேஷனல் சென்சேஷனல் நியூஸாக மாறுனுச்சு. அதற்கு வந்து அப்போது விஜய் என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியும். ஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மர்டர், அது ஒரு காவல்துறை செய்த கொலை. தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் மாதிரி தாவேக ஆட்சியிலையும் அந்த காவல்துறை மரணம்ங்கிறது நடந்திருக்கு. இது எங்க தான் சார் பிரச்சனை? யார் ஆட்சியில நடந்தாலும் வந்து இந்த காவல்துறை மரணங்கள் என்பது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. அதிமுக ஆட்சியில வந்து ஜெயராக் பினிக்ஸ், திமுக ஆட்சியில வந்து மடப்புரம் அஜித்குமார், தாவேக ஆட்சியில வந்து சபரிநாதன், தொடர்ச்சியா இந்த காவல்துறை மரணங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு வந்து ஒரு முடிவே வராதா சார்? அதாவது ஒரு சாபக்கேடு ஒன்று இருக்கு. கலைஞர் கருணாநிதி வந்து காவல்துறையின் ஈரல் அழுகி விட்டது அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியும். அது அவரோட ஆட்சியில இருக்கும்பொழுதே அவருடைய காவல்துறையவே அவரால் சொல்ல முடிஞ்சது இருந்தது. இதுக்கு நீங்க பேக் ட்ரேஸ் பண்ணி நீங்க போனீங்கன்னா 91-96 டைம்ல ஜெயலலிதா, சசிகலா, மா நடராஜன் அவங்களோட டைம்ல போலீஸ் துறையை வந்து எந்த மாதிரி அவங்க கைக்குள்ள எடுத்தாங்க, யார் யாரெல்லாம் எந்த பெரும்பான்மையான ஆட்கள் உள்ள வந்தாங்க அப்படின்னு நீங்க பேக் ட்ராக் பண்ணி போக வேண்டியிருக்கும். பட் ரீசெண்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், இப்போ போலீஸ் துறை கையில் வச்சிருக்க விஜய் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து இத ஒரு ஆசிட் டெஸ்ட்னே நீங்க சொல்லலாம். ஒரு லாக்அப் டெத்ன்றது வந்து நீங்க சட்டம் ஒழுங்குன்றதெல்லாம் தாண்டி நீங்க ஒரு ஃபுல் கஸ்டோடியலா நீங்க எடுத்துட்டு போய் உள்ள வச்சிருக்கீங்க, நீங்க ஜெயில வச்சிருக்கீங்க, அங்க அனைத்து பாதுகாப்பு இருக்கு, இருந்தும் இது நடக்குது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ளா. ஃபர்ஸ்ட் திங். அண்ட் தென் இது என்னன்னா, இந்த ஒரு விஷயம் வந்து புதுசு கிடையாது. ஆனா ஒரு விஷயம் நடக்கும் பொழுது யார் யார் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கு இல்லையா? இந்த மர்டர் நடந்தது அல்லது இப்படி ஒரு டெத் நடந்ததை வந்து அக்னாலஜ் பண்ணி
எங்க சைட்ல ஃபால்ட் இருக்கு, நான் மன்னிப்பு கேட்ட சாரின்னு சொல்ற ஸ்டாலின் ஒரு பக்கமும், இது பக்கம் இது வரைக்கும் வாயே ரியாக்டே பண்ணல, யாருமே பண்ணல. இதுல நீங்க வந்து போன ஆட்சியில, அதுவும் கடைசி ஒரு 1.5-2 வருஷத்துல வந்து இந்த திருப்புவனம் அஜித்குமார் டெத்துக்கு விஜய் தொடங்கி, ராஜ்மோகன் தொடங்கி, நிர்மல்குமார் தொடங்கி அவங்க எல்லாருமே ரியாக்ட் பண்ணிருக்கிறத நீங்க எடுத்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, சென்னையில மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு பிளக்கார்ட், சாரி சொன்னா எல்லாம் போச்சா, சரியா போயிடுமா அப்படின்னாங்க. ஒரு சாரின்றது வந்து அந்த பொறுப்பை கவர்மெண்ட் ஏத்துக்கிறாங்க. ஸ்டாலின் சாரி சொல்ல, அங்க முதலமைச்சர் சாரி சொல்ற அக்கௌண்டபிலிட்டி இருக்கு இல்லீங்களா, அந்த அக்கௌண்டபிலிட்டி இங்க யாரும் எடுத்துக்கவே இல்லை. இது வந்து டிஸ்டர்பிங் ஃபேக்ட் நம்பர் 1. டிஸ்டர்பிங் ஃபேக்ட் நம்பர் 2 வந்து என்னன்னா, இன்னும் அந்த விஜய் கிரேஸ்ல இருந்து வெளியே வராத தமிழக மக்கள் இதற்கான ஒரு ஸ்ட்ராங் ரியாக்ஷன் வந்து கொடுக்கல. இது ஏன் நான் சொல்றேன்னா, ஜெயராஜ் அண்ட் பென்னிக்ஸோடைய மர்டர் நடந்தப்போ தமிழ்நாடு கொந்தளிச்சது. இப்ப நீங்க திமுக கொந்தளிக்குது, எதிர்கட்சிகளா இருந்த அந்த சமயத்துல இருந்த விசிகா, கம்யூனிஸ்ட், முற்போக்கு இயக்கங்கள், அப்புறம் மே 17, நாம் தமிழர், இவங்கெல்லாம் கொதிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த வாட்டி வந்து அந்த ஒரு கொதிநிலையை வந்து தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் காட்டலன்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அவங்களுக்கு சென்று சேர வேண்டிய இந்த விஷயம் வந்து மீடியாக்களும் பரவலா காட்டல. அவங்களுக்கான மடப்புறம் அந்த லாக்அப் டெத் நடந்த இஷ்யூ ஒரு சென்சேஷனல் ஏற்படுத்துனுச்சு. ஊடகங்கள் வந்து ரொம்ப வைப்ரண்டா அதை ரிப்போர்ட் பண்ணாங்க. ரெண்டு மேட்டர் ஹைலைட் பண்ண விரும்புறேன். இதுல வந்து இறந்தவர் வந்து சபரிநாதன் வந்து ஒரு நார்மல் பர்சன் கிடையாது. சபரிநாதன் ஒரு மாற்றுத்திறனாளி. இது ஒன்றா. அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஒரு 3 நாள் முன்னாடி, டிஎம்கே ஐடி விங்க சேர்ந்த குளித்தலை சேர்ந்த ஒரு ஆளை வந்து அவங்க அரெஸ்ட் பண்றாங்க. அவரு மாற்றுத்திறனாளி. அப்போ ஒரு கன்சர்ன் இருக்கும், அதாவது இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போறது நீதி, நேர்மை, நியாயம் அதையெல்லாம் தாண்டி ஒரு மாற்றுத்திறனாளியை வந்து மேன் ஹேண்டில் பண்ணும்பொழுது அது வந்து வேற மாதிரி பீப்புள் கிட்ட வந்து பேட் பிஆரா போய் முடியும்ன்ற காஷன் இருக்கும். அந்த காஷனுக்காகவாது மாற்றுத்திறனாளிகளை வந்து கொஞ்சம் பக்குவமா ஹேண்டில் பண்ணுவாங்க, டிக்னிஃபைடா ஹேண்டில் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் துன்புறுத்துற பாயிண்ட்டுக்கு இவங்க போக மாட்டாங்க. ஆனா ஒரு மாற்றுத்திறனாளியா அடிச்சு கொண்டு இருக்காங்க. 19 இடத்துல வந்து காயம் இருக்கு, மல்டிபிள் ப்ளீடிங்ஸ் இருக்குன்னும் பொழுது இது சென்சேஷனலைஸ் ஆகல நியூஸ். அந்த நியூஸ் சென்சேஷனலைஸ் ஆகாம பாத்துக்கிட்டாங்க. ஒண்ணு, சென்று சேர்ந்த இடத்துக்கும் கூட இது ஒரு சாதாரண விஷயம் தான், விஜய் நம்ம குறை சொல்லணுமான்ற பாயிண்ட்டுக்கு மக்கள் இருக்காங்க. ரெண்டாவது கூட்டணி கட்சிகள் அமைதியா, அதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ அந்த கூட்டணி கட்சிகள் இதுல வந்து ரொம்ப கள்ள மௌனம்ன்றதை விட இது வந்து கடஞ்செடுத்து அயோக்கியத்தனம். எந்த லெவலுக்குன்னா, இப்படி ஒரு இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு, ஒரு இஷ்யூ நடந்து ஒரு மாற்றுத்திறனாளி இறந்திருக்காரு, இதை வந்து இது பண்ணது தப்புன்னு சொல்றதுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா, அதே பழைய பல்லவி எடுத்துட்டு வராங்க. திருமாவளவன் வந்து இது அழகா டீவியேட் பண்ற வேலையை எப்படி பண்றாரு, கிளீனா என்ன பண்றாருன்னா, பிஜேபியோடு திமுக கூட்டு சேர்ந்துருச்சுன்னா எங்களோட நிலைப்பாடு வேறவா இருக்கும், இப்போ அவங்க சேரல, அதாவது ஒருவேளை பிஜேபி திமுக கூட்டா ஆகிவிட்டால் அப்படின்ற ஊகத்தின் அடிப்படையில எதையோ ஒண்ணு பேசி மீடியா அட்டென்ஷன் அந்த பக்கம் டைவர்ட் பண்றாங்க. இதை பண்றாங்க. பாஜக திமுக எப்போ பேசினாங்க சமீபத்துல? பாஜக திமுக பேசுறதாவே கூட இருந்துட்டு போட்டுங்க, அவங்க பேசுறாங்க பேசலன்றது செகண்ட் டாபிக். இந்த மாதிரி கண்டிக்க மாட்டேங்கிறீங்க. இதுல நீங்க என்ன சொன்னீங்க, ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைதான் இந்த அரசுன்னு சொன்னாங்க, நல்ல குழந்தைன்னு சொன்னாங்க. நான் சொல்ல விரும்பல, இருந்தும் நீங்க இருந்தும் நாங்க சப்போர்ட் பண்றோம், ஏன்னா பாஜகவோட இன்ஃபில்ட்ரேஷன் நீங்க நடந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொன்னாங்க. இப்ப கேஸ் ஸ்டடி நடக்கிறது எல்லாமே வந்து பார்க்கும்பொழுது இந்த ஒரு சரத்தை நீங்க முன் வச்சுட்டு இவங்க பண்ற எல்லா தப்புக்கும் வந்து ஏன் இப்படி வந்து ஒத்து ஊதிட்டு போகணும்? அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து புரட்சிகர கம்யூனிஸ்ட் இயக்கங்களாகட்டும், எழுச்சி தமிழர் திருமாவாகட்டும், எல்லாருமே வந்து அவங்களுடைய அந்த சைலன்ஸ் வந்து ரொம்ப டெஃபனிங்கான சைலன்ஸா இருக்கு. ஒரு மாதிரியான பொலிட்டிக்கல் செட்டப் உடைய என்டையர் தோல்வி. ஒரு அரசாங்கம் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு ஆளை காப்பாற்ற தவறிடுச்சு, அதுவும் முழுசா எந்த காயமும் இல்லாம, எந்த உடல்நல குறைபாடு இல்லாம நல்லபடியா போறாரு, 2 நாள்ல செத்துட்டு வாராப்ல. அப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல நடக்கிற மரணத்துக்கு இது ஒரு கிளைச்சிறை அங்க நடந்திருக்கு. அப்பனா இது இல்ல, ஒரு காஸ்டோடியல் டெத்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர் இறக்குறாருன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு மேல போட்டு நான் பேடி அடிக்கிறது, 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட், லாடம் கட்டுற போலீஸ்காரங்களே அடிப்பாங்க. இது வந்து நியாயம். இது வந்து நியாயம்னா நீ சொல்றது இது வந்து யூசுவலான வழக்கமாக நடக்கும். கிளைச்சிறையில வந்து கைதியை தான் அடிச்சிட்டாங்கன்றது வந்து இன்னும் மோசம். அப்போ நாட்டுல சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரிதான் ஜெயிலுக்குள்ளாரி நீங்க சட்டம் ஒழுங்கு. லிங்கம் கேஸும் கிட்டத்தட்ட கிளைச்சிறைக்குள்ள புகுந்து வெட்டின சம்பவம் கிட்டத்தட்ட அதே மாதிரியான சம்பவம் தான் இங்க ரீக்ரியேட் ஆயிருக்கு. இவ்வளவு தூரமான இது ஒண்ணு, இது வந்து ஒரு செரண்டிபிட்டஸ் ஈவென்ட் கிடையாது, தானாக நடந்த ஈவென்ட் கிடையாது. ஒண்ணு உள்ள இருக்கிறவங்க பிளான் போட்டு கிளீனா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கணும், இல்ல போலீஸுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து அவருக்கு ஒரு அவர்ஷன் இருந்து போலீஸே அவங்களுடைய பாராமுகத்தினாலேயோ இல்ல அவங்களுடைய வில்ஃபுல் இண்டிகேஷன்ஸ்னாலேயோ இது நடந்திருக்கதான் வாய்ப்பு அதிகம். நெவர்தலஸ் இதற்கு யார் மேல் நடவடிக்கை எடுக்க போறாங்க, என்ன பண்றாங்க, யார் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க போறாங்க,
இது எல்லா உயிரும் ஒண்ணுதான், எங்க எல்லாருக்கும் நாங்க ஆட்சி பண்ண போறோம், சமரசம் இல்லாத ஒரு சமூக நீதி ஆட்சி ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொன்னவர் இன்னை வரைக்கும் ஏன் வாயை திறக்கவே இல்லை? அப்போ ஒரு முதல்வர் சாரியாவது கேட்டாரு, நீங்க அது கூட எதுவுமே கேட்கலையா? அப்போ யூ ஆர் நாட் சாரி. அப்ப இந்த சாவை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. அப்ப இப்படிதான் நடக்கும். அடுத்த கேஸ்ல உன்ன மாட்டினா இது வந்து இந்த மரணத்தை விட்டுருங்க. அடுத்து யாராவது ஒருத்தர் கைதாகி உள்ள போறாரு, ஒரு பேச்சுக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் அரெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, யாராவது ஒரு ஜேர்னலிஸ்ட் அரெஸ்ட் பண்றாங்கன்னு வைப்போம், அவர் திரும்ப உயிரோட வருவாரு வரமாட்டாருன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? ஒரு விஜய் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்றவங்களை அரெஸ்ட் பண்றாங்கன்னு வைங்க, அவர் உயிரோட வருவாரு வரமாட்டாருன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? இவர் உள்ள போய் இவர் அடிச்சு, பொதுவா ஜெயில அடிதடி நடக்கும். என்ன நடக்கும்? நீங்க ஒரு பீடோஃபைல் கேஸ்ல நீங்க உள்ள போறீங்க, அடிப்பானுங்க. ஒரு குழந்தையோட மர்டருக்கு நீங்க உள்ள போறீங்கன்னா ஜெயில் கைதிகள் நாய் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. ஆமா, அதை நீங்க தடுக்கவே முடியாது. அதாவது ரொம்ப ஹாரண்டஸான ஒரு கிரைம் பண்ணிருக்காங்கன்னா அந்த கிரைமோடைய ராத்தை வந்து சக கைதிகள் காட்டுவாங்க. நீங்க ஒரு குழந்தை மொலஸ்டேஷன் பண்ணிருக்கீங்க, இல்ல ரொம்ப ஒரு குரூரமான முறையில நீங்க மர்டர் பண்ணிருக்கீங்க, அந்த சாஸ்வத்தா ஒரு தஷ்வந்த் அந்த ஆளை கூட ஜெயில அடிச்ச கதையெல்லாம் இருக்கு. இது வந்து பரவலா நடக்குது. இவர் அந்த மாதிரியான கிரைம்லயும் மாட்டினது ஒரு போதைப் பொருள் கிரைம். போதைப் பொருள் ஏன் கடத்தன்னு சொல்லி ஜெயில இருக்கிறவங்க அடிக்கிற அளவுக்கு அங்க என்ன மகாத்மாக்களா இருக்காங்க ஜெயில, நீங்க ஏன் போதை கடத்தினீங்கன்னு சொல்லி பவுடர் ஓட்டினதுக்கு ஒருத்தன் அடி வாங்கி சாகுறான் அப்படின்னா வந்து அது ஜெயில் கைதிகளால் நடந்த விஷயமாக இருக்காது. இது ஒரு ஆர்கனைஸ்டு கேங் வாரா அப்படின்னா அப்ப இங்க கேங் இருக்கா? அப்ப அந்த கேங் உள்ள ஜெயில யார வேணா போட்டு தள்ளுமா? இல்ல ஜெயில அவங்கள போட்டு தள்ள போறாங்க, இல்ல போட்டு தள்ளணும்னு சொல்லிதான் இவங்க உள்ள அனுப்புனாங்களா? இப்படி பல கேள்விகள்லாம் நம்மளுக்கு எழுமும் இல்லையா? அந்த கேள்விகளுக்கான விடை வந்து ஆளுங்கட்சி சொல்லல. ஆளுங்கட்சியோட நாங்க வந்து நட்பின் அடிப்படையில் இருக்கிறோம், நாங்க கண்டிஷன் பேசிஸ்ல தான் இருக்கோம், நாங்க இருக்கும்போது தப்பு நடந்துருமான்னு சொல்ல. எல்லாரும் ரீல்ஸ்ல பிஸியா இருக்காங்க. முதல்வர் அழகா இருக்காருன்னு பிஸியா இருக்காங்க. முதல்வர் சூப்பரா இருக்காருன்றாங்க. 9 to 5 அழகா உட்காந்துட்டு நல்லாட்சி தர்றாரு. கோர்ட் இல்லாம சட்டசபைக்கு வந்தாரு, தலைமைச் செயலகத்துக்கு வந்தாருன்னு முதல்வன் படம் ரீகிரியேட்டட், அண்ணாவின் சம்பவம் வேற லெவல், விஜய் காட்டி அதிரடி, இந்த செயலை பாருங்கள். அந்த தமிழில் ரியல் அதாவது முதல்வன் போட்டோ ரீல், விஜய் போட்டோ ரியல். இந்த கேஸுகளுக்கெல்லாம் யார் எடுப்பா? என் கேள்வி என்னன்னா, ஏன் நீங்க விடுங்க, இவங்க சொல்ற மாதிரியே திமுகவால தான் தமிழ்நாடு சீரழிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோம், திமுகவால தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு வச்சுக்கோம். ஒரு ஃபேக்டரியில ஒரு அமோனியா லீக் ஆகி 15-20 பேர்கிட்ட செத்து போறாங்களா? ஒன் ஆஃப் த பெயின்ஃபுல் டெத். அதாவது உங்க ரத்த நாளங்களுக்குள்ளாரே நீர் கசியும், ரத்தம் கசியும், உங்களுக்கு அந்த திசுக்கள் வந்து இன்டாக்டா இருக்காது, அது ஒரு மாதிரி உள்ளார ரத்தம் உள்ளுக்குள்ளாரே ஊத்தி இன்டர்னல் ப்ளீடிங்ல சாவுவாங்க. ஒரு மாதிரியான குரூரமான மரணத்துல நுரையீரல் காணாம போயிடும். ஆமா, செர்னோபில்ல இறந்தாங்க இல்லையா, மெத்தில் ஐசோசைனேட் பாய்சனிங்ல இறந்தவங்க. கால்டெக் எவ்வளவு நாள் அவங்க மேலாம் கேஸ் நடந்தது, என்னென்ன நடந்துன்றது நமக்கு ஒரு பெரிய கேஸ் ஸ்டடி. அப்போ அதற்கு ஒரு முதல்வர் போக மாட்டேங்கிறாரு. ஒரு கஸ்டோடியல் டெத் நடக்குது, அந்த கஸ்டோடியல் டெத்துக்கு போக மாட்டேங்கிறாரு. வெறும் 2 லட்சம் இழப்பீடு. தமிழ்நாட்டை நம்பி தொழில் செய்ய வந்தாங்க, தமிழ்நாட்டை வளர்க்கறதுக்காக. இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஒரு போலீஸோடைய கண்காணிப்புல இருக்கிறவங்க இறந்து போறாங்கன்னா அங்க போலீஸோடைய பாதுகாப்பு குறைபாட்டுல தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? போலீஸ் தான். போலீஸ் யார்கிட்ட இருக்கு? சீஃப் மினிஸ்டர் தான். அப்ப அவர் தானே ரெஸ்பான்சிபிள். அப்போ நீங்க ஒரு நடிகரா இருந்து உங்க கூட்டத்தை வந்து பார்க்க வந்து அவங்க எவனோ ஒருத்தர் செத்து போறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க கவர்மெண்ட் வேலை கொடுப்பீங்க. நீங்க கவர்மெண்ட் வேலை கொடுங்கன்னு சொல்லல, ஆனால் உங்களோட அனுசரணையாக இருக்கிறோம், இந்த துக்கத்தில் பங்கெடுத்துக்கிறோம்னு சொல்லி அவங்க கூட போய் நிக்க வேண்டிய நெசசிட்டியா அவங்களுக்கு வரல. ஒருவேளை நாகர்கோயில் இடைத்தேர்தல்லாம் இப்ப வந்து அவர் நின்று இருப்பாரா? அப்ப நாகர்கோயில் இடைத்தேர்தல் இல்ல, அதனால அந்த சபரிநாதனுடைய ஃபேமிலி கூடயோ சபரிநாதன் கூடயோ நான் சப்போர்ட்டிவ் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எதற்கு ஒரு முதல்வர், எதற்கு ஒரு அரசு? அப்ப இந்த கேள்வி நமக்கு வரும் இல்லையா? இந்த அக்கௌண்டபிலிட்டியை சுத்தமாவே எடுத்துக்காம திரும்ப 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 டிஎம்கேன்னு சொல்றது இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லலாம்? ஒரு லஞ்சத்துக்கு சொல்றீங்க, ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு சொல்றீங்க, ஒரு கோவில் நில முறைகேடு சொல்றீங்க, நிலத்துக்கு கட்டடம் கட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் பர்மிட் கொடுத்துட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க, என்னென்னவோ சொல்றீங்க. ஃபேர் எனஃப், நீங்க சொல்லிக்கோங்க. ஆனா ஒரு கஸ்டோடியல் டெத்துக்கு எப்படி டிஎம்கே காரணமா இருக்க முடியும்? இதுங்க டிஎம்கே காரணம்னு சொல்ல முடியாத ஒரு மேட்டர் தான் இல்லையா? இந்த கஸ்டோடியல் டெத்துக்கு டிஎம்கே காரணமா? ரகுபதி தான் காரணம்னு சொல்லிடலாமா? அவர் தான் வந்து முன்னாள் சட்டம் ஜெயிலு எல்லாமே அவர்கிட்ட தான் இருந்தது, ரகுபதி காரணம்னு சொல்லிடலாமா? அப்போ இதற்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவா? என்ன சொல்லுவாங்க? இல்ல ஒருவேளை பிரிட்ஜு கீழே பாருங்க ராஜேந்திரன் அப்படின்ட்டு ஒரு டெத்தை குளோரிஃபை பண்ணி கொண்டாடுற ஒரு குரூப்புக்கு இது வந்து ஒரு டெத் குளோரிஃபிகேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கா? ஏன் இந்த ஒரு கவலை வரமாட்டேங்குது? ஏன் இந்த மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் யாரும் போய் கூட நிக்க மாட்டேங்கிறாங்க? அப்படி இந்த கலெக்டிவான விஜய் மேனியா இல்ல விஜய் கிரேஸ் வந்து ரசிகர்களுக்கு இருக்கலாம், தப்பு கிடையாது, அவங்கள நம்ம சொல்ல முடியாது. ரஜினிக்கு இருந்தது, எம்ஜிஆருக்கு இருந்தது, குஷ்புக்கு இருந்தது, தமன்னாக்கு இருக்கு. நானே ராகுல் பிரீத் சிங்க்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ரசிகரா இருப்பேன், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அவங்க இருந்துட்டு போட்டோம். முற்போக்கு சக்திகள்னு சொல்ற இந்த இடதுசாரி இயக்கங்கள், விசிகா,
இவங்களுக்கெல்லாம் ஏன் எந்த கேள்வியும் வரமாட்டேங்குது? இன்க்ளூடிங் ஊடகங்கள் பண்ற ரொம்ப ஒரு சோகமான ஒரு ஸ்டேட். நூற்றாண்டு கண்ட ஒரு அச்சு ஊடகத்துடைய காட்சி ஊடகத்துடைய செய்திகளை பார்க்க முடியல. ஒரு ஆணவ ஃபேன் பாய் மொமெண்ட்ல வந்து ஒரு ஆணவ கொலை நடக்குது. ஒரு ஆணவ கொலை நடக்குது. 2 பேர் வந்து தூக்கு மாட்டிட்டு செத்துறாங்க அல்லது சாகடிக்கப்படுறாங்க. அதற்கும் வந்து அந்த ஆணவ கொலைன்றத வந்து ஆணவ மரணம்ன்ற சொற்றொடர் பயன்படுத்தப்படுது. அதற்கடுத்து இந்த மாதிரி ஒரு கஸ்டோடியல் டெத் நடக்குது. ஒரு கஸ்டோடியல் டெத் நடக்கும்பொழுது நான் இப்பயும் சொல்றேன், ஜெயராஜ் பென்னிக்ஸோடைய மர்டர் வந்து ஒரு கிளியர் கட் கேஸ் ஸ்டடி. அந்த லேடி போலீஸ் மட்டும் இந்த விஷயத்தை, ரேவதி அவங்க பேர், அவங்க இதை வந்து ரொம்ப ஒரு போல்டா கொண்டு வராட்டி இது ஊத்தி மூடி இருப்பாங்க. அப்போ ஒரு போலீஸாகவே இருந்தாலும் இவ்வளவு நடக்கிற அட்ராசிட்டியை கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க. அந்த ஃபோர்ஸை மேக்னிஃபை பண்றதுக்குன்னு வந்து முற்போக்கு சக்திகள் இருந்தாங்க இல்லையா? இங்கேயே டிஎம்கே தவிர யாரும் வாங்கி திறக்க மாட்டாங்க. நீங்க வந்து 5 வருஷம் நாசமாக்கிருச்சு தமிழ்நாட்டுன்னு சொன்ன டிஎம்கே இந்த விஷயத்த சொல்லுது இல்ல. டிஎம்கே தப்பா சொல்றாங்க, கஸ்டோடியல் டெத்தே நடக்கலன்னா சொல்லுங்க, சாகவே இல்லைன்னு சொல்லுங்களேன். சபரிநாதன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காரு. டிஎம்கே போய் சொல்றாங்கன்னா சொல்லலாம்ல. அப்ப அந்த சபரிநாதன் டெத்துக்கு இன்னும் ஏன் கவர்மெண்ட் வாய் திறக்கல? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் ரைட்டு. அந்த குடும்பத்தோட யார் இருக்க போறது? யார் சாகடிச்சா, என்ன பண்ணா? இந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கான வேலையே எங்கேயுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு பேட்டர்ன் பாத்தீங்களா? அமைச்சர் ரமேஷ் இருக்காரு, அவர் வந்து இந்த தள்ளுவண்டி இந்த ஆஸ்பத்திரியில பேஷண்ட்டை தள்ளிட்டு போயிட்டு 10 ரூபா வாங்குறாங்க, 100 ரூபா வாங்குறாங்க மேல உடனடி நடவடிக்கை சஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பத்திரப்பதிவுல பிரச்சனை நடந்தா தவறு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது அசால்ட்டா கடந்து போறாங்க. அதாவது 10 ரூபா லஞ்சம் வாங்கினா நீங்க பிரச்சனை, ஆனா ஒரு 100 கோடி இஷ்யூ ஆகுதுன்னா எனக்கு அது பிரச்சனை இல்லைன்னு ஏன் இந்த பூசி மொழுகுதல் நடக்குது? அப்ப அந்த எல்லா விஷயத்திலையும் சட்டத்தின் பாலில் இருக்கக்கூடிய எல்லா ஓட்டையும் நீங்க ஆட்சியில இருக்கும்போது பண்ணா அதுல ஒரு பாராமுகம். இது டிஎம்கே பண்ணியிருந்தா ஏன் தையத்தக்கன்னு குதிக்கிறீங்க? அப்போ நீங்க டிஎம்கே இவ்வளவு காட்டமா விமர்சிச்சிருக்கிறீங்களா? ஃபேர் எனஃப். ஒரு நல்ல எதிர்கட்சியாக ஏடிஎம்கே அதுதான் பண்ணுவாங்க. நீங்க ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய தாவேகா டிஎம்கே ரூலிங்ல இருக்கும்போது அதான் பண்ணீங்க, அதுதானே நியாயம். இப்ப டிஎம்கே ரூலிங்ல இருக்கும்பொழுது யார் எதிர்கட்சியா இருக்காங்க அவங்க தானே மக்கள் வாய்ஸ் பேசுறாங்க. இப்போ தாவேகா ஆட்சிக்கு வரும்பொழுது நீங்க பேசுனதுக்கு நீங்க நியாயம் சொல்லணும் இல்லையா? ராஜ்மோகன் வெளியிட்ட வீடியோக்கள் ஆகட்டும், விஜய் வெளியிட்ட அந்த பேச்சுகள் ஆகட்டும், எல்லாமே வந்து ஆல்போர்ல கொஸ்டின் பண்ணாங்க இல்லையா? இப்ப ஏன் அந்த ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு வைக்க மாட்டீங்கன்ற கேள்வி வருது இல்லையா? அப்போ இந்த திமுகவுக்குரிய யாட்ஸ்டிக், டிவிகேக்குரிய யாட்ஸ்டிக் கண்டிப்பா அந்த இதுலயுமே என்னன்னா குற்றங்களுக்குமே ஒரு யாட்ஸ்டிக் வந்து அதிகமாயிட்டே போகுது. நீங்க பாருங்களேன், கரெக்டா அந்த 100 கோடி மேட்டர் லீக் ஆகும்போது அந்த மேடவாக்கம் சந்தோஷபுரம் ஏரியால வந்து ஒருத்தர் 1.5 லட்சம் லஞ்சம் வாங்கிட்டாருன்ற மேட்டர், அதை பத்தி யாரும் கவலை இல்லை, கசிய விடப்படுது. அது என்ன பண்றாங்க, 1.5 லட்சம் ஒரு லஞ்சம் வாங்கிட்டாரு, கட்சியை விட்டு அப்படிலாம் வாங்கவே இல்லை, இது டிஎம்கே சதி, சும்மா சொல்றாங்க, அவரை சஸ்பெண்ட் பண்ணலன்றாங்க. அதெல்லாம் போய் டிஎம்கேவோட சதி. சரி, டிஎம்கே சதினா அப்படியே கட்சியை விட்டு நீக்கிருக்காங்கன்னா லஞ்சம் வாங்கினார் தூக்குனார் பத்தியா அண்ணா வேற லெவல் அப்படின்றாங்க. இப்போ ஒரே நடக்குமா, இது மாதிரி நடக்குமான்னு கேட்கிறேன். நடக்குமா, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்ற அந்த பாராமுகம் இருக்கு இல்லையா? இது ஒரு ஆபத்தான போக்கு. இது வந்து ஸ்டார்டிங் தான். இன்னும் அடுத்தடுத்து வர்ற குற்றங்களுக்கு இதை விட மோசமான முட்டுக்கள் வரும்ன்றத வந்து இது ஒரு முன்னறிவிப்பா தான் நான் வந்து பாக்குறேன். சார், நான் இந்த கேள்வி எனக்கு சரியானு எனக்கு தெரியல சார். இந்த 91-96 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை நான் வந்து விட்னஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா நான் 99ல தான் நான் பிறந்தேன். ஸோ ஒரு பத்திரிகை துறைக்கு வந்த பிறகு நான் காலேஜில் படிக்கும்போது அந்த கடந்த கால நக்கீரன் இதழ்களை நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்களுடைய பேட்டியெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். 91-96 எப்படிப்பட்ட ஆட்சி, அதையெல்லாம் நான் பார்க்கும்போது நாம 91-96 ஆட்சியை நோக்கி தான் நாம போய்கிட்டு இருக்கோம். ஆட்சி நோக்கி எல்லாம் போவே இல்லை. நீங்க வந்து மாண்புமிகு அம்மா புரட்சி தலைவியை வந்து நீங்க அண்ணன் விஜய் வடிவில் நீங்க கண்டுகொள்ளலாம். நீங்க வந்து அவர் விஜய் ஜெயலலிதா வீட்டை அவர் வாங்க பாக்குறாரு, போயஸ் கார்டன் போக பாக்குறாரு, இந்த மாதிரியான செய்திகள்லாம் வரும். ஆனா அதெல்லாம் தாண்டி இது எக்ஸாக்ட் ஜெயலலிதாவுடைய பேட்டர்ன் தான் இவர் ரூல் பண்றது. எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் எடுத்துக்கிறது கிடையாது. எது நடந்தாலும் டிஎம்கே தான். இந்த பிளே புக்கோடைய அந்த ஈக்குவேஷன்ஸ் இவர் எடுத்துட்டு அதே தான் பண்றாரு. நீங்க இப்போ இந்த பழைய ஜேர்னலிஸ்டுகள்கிட்டலாம் நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம ஒண்ணு நக்கீரன் காமராஜ், நக்கீரன் கோபாலன், தாமோதரன் பிரகாஷ், மணி சாரு, விஜயசங்கர் ராமச்சந்திரன், நீங்க இவங்க எல்லார்ட்டையுமே நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பொற்கால ஆட்சி அம்மாவுடைய அந்த 1996 மாண்பு மிகுந்த ஆட்சியெல்லாம் எப்படி இருந்திருக்கு நீங்க வந்து போய் பார்க்கலாம். சந்திரலேகா மேல ஆசிட் அடிக்கப்பட்டதெல்லாம் எப்போ? சந்திரலேகா 96 தான் அடிச்சாங்களே. அடிச்சு யாரு? சுர்லா எப்படி செத்தாரு? ஜெயில செத்துட்டாரு. அவருக்கு அது முடியாம செத்துட்டாரு, இது முடியாம செத்துட்டாரு. இது ஒண்ணு. அடுத்த நக்கீரன் கோபால்கிட்ட வந்து அவர் அண்ணன்ட்ட இருந்து நீங்க கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாரு? 8 ஊசி போட பார்த்தாங்க, என்னை வந்து விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க. இதெல்லாம் எங்க நடந்தது? ஜெயிலுக்குள்ளார ஒருத்தரை வந்து ஆர்கெஸ்ட்ரேடா எப்படி முடிச்சு விட முடியும்? ராம்குமாரோட டெத் எப்படி நடந்தது? ஒயரை கடிச்சுக்கிட்டாரு தானா, அதுவும் ஜெயில தான் நடந்தது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே
ஜெயிலுக்குள்ளார எப்பயுமே ஒரு கொதிநிலை இருக்கும். நீங்க பாக்ஸர் வடிவேலு டெத்துலேருந்து அடுத்து உள்ளுக்குள்ளார போயிட்டு அந்த நாகர்கோவில் லிங்கம் கேஸ்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளார எப்பயுமே ஒரு கொதிநிலை இருக்கும். ஜெயிலுக்குள்ளார கொதிநிலை இருக்கும்னு தெரிஞ்சுதான் ஜெயிலுக்குள்ளார ஒரு ஹை செக்யூரிட்டி, ஹைலி செக்யூர்டு பிரிசன், ஹைலி ப்ரொடெக்டடா நிறைய போலீஸ் ஃபோர்ஸ் வச்சு ரொம்ப இதா இருக்கு. இவங்க வந்து அதுல வந்து ஒரு மெத்தனம் இருக்கு, யார் வேணா என்ன வேணா பண்ணலான்ற போக்கு இருக்கு, போலீஸ் வந்து என்ன வேணா செய்யலான்ற ஒரு ஜாலியில இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கேஸ் ஸ்டடி ஆஃப் ப்ரீவியஸ் ஜெயலலிதா கவர்மெண்ட்ஸ் தான். அதனுடைய அப்படியே கிளாசிக் பிளே புக் வந்து உங்களுக்கு நான் ரீகேப் பண்றேன். இப்போ பழைய படத்தெல்லாம் ரீமேக் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா, இப்போ அதே படத்தை திரும்ப ரீக்ரியேட். ஆமா, பிளேட் ரன்னர், வேற என்ன இருக்கும், டெர்மினேட்டர், ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங், ஸ்பைடர்மேன்லேயே ஒரு 5-6 வெர்ஷன் வரும்ல, அந்த மாதிரி இது வந்து ஜெயலலிதா ஹோம் கம்மிங், ஏடிஎம்கே ஹோம் கம்மிங் மாதிரி அண்ணாவோட ஆட்சி அப்படியே கிட்டத்தட்ட 91-96 ரெப்ளிகாவா இருக்கு. ஜேர்னலிஸ்ட் டார்கெட் பண்ணப்படுறாங்க, கஸ்டோடியல் டெத்துக்கு பொறுப்படுத்திக்கிறது கிடையாது, ஏதாவது ஒரு இது கொலை நடந்தா கூட, ஆணவ கொலை நடந்தா கூட அதுக்கு டிஎம்கே தான் காரணம். இந்த மாதிரியான இது எல்லாமே வந்து கிளாசிக் கேஸ் ஸ்டடி ஆஃப் ஜெயலலிதா. சார், இந்த ஒரு லாங்கர் விஷயத்துல கேட்குறேன், இந்த லாக்அப் டெத்துக்கு முடிவுக்கு வருமா சார்? யார் ஆட்சியில் நடந்துகிட்டே இருக்கு, அந்த அளவுக்கு யார் ஆட்சியில் இருந்தாலும் காவல்துறையை காப்பாற்றக்கூடிய வேலையை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினோட எனக்கு சில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. அவங்க முன்வைக்கக்கூடிய பெரியாருக்கு எதிரான கருத்துக்கள் அல்லது எனக்கு திராவிடத்துக்கு எதிராக அவங்க சொல்லக்கூடிய சில கருத்துக்கள்ல எனக்கு மாற்று கருத்துக்கள் உண்டு. ஆனா அவங்க தொடர்ந்து அவங்களோட தேர்தல் அறிக்கை ஆகட்டும், அவங்களுடைய முன்னெடுப்புகள் ஆகட்டும், அவங்க அடிக்கடி சொல்ற விஷயம் வந்து பாடி கேம் போலீஸ்க்கு கொடுங்க, அயல் நாட்டில் இருக்கிற மாதிரி போலீஸ்க்கு வந்து பாடி கேம் கொடுங்க, டேஷ் கேம் ஃபுட்டேஜஸ் வைங்க, போலீஸ் வெஹிக்கிள்ஸ்ல காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய கேமராஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டா வைங்க நீங்க சொல்றாங்க இல்லையா. அப்போ ஒருத்தர் அவங்க இன்ட்ராகேட் பண்ணும்பொழுது, இது பண்ணும்பொழுது லெட் தம் சி. அப்போ ஒரு எதிர்கட்சிகள் திரும்ப திரும்ப சொல்றது சட்டசபையில லைவ் ரிலே பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், பிரிசன் போலீஸ் ஸ்டேஷனுக்கான கேமரா வந்து நீங்க பப்ளிக் ஆக்குங்க, ஆக்சஸ். நீங்க அதை ஆக்குனாலாவது இதை வந்து ஓரளவு கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து அந்த பாடி கேமுக்கு நீங்க நகர்ந்து போலன்னா போலீஸ் இன்னும் அதிகமான எல்லை மீறல்களுக்கு போவாங்கன்றது வந்து நமக்கு தெரியும். இப்போ கேரளால வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சேனல், மலையாளம் சேனல் ஒண்ணு வந்து என்ன பண்ணாங்க, புளியரை செக் போஸ்ட்ல வந்து எப்படி லஞ்சம் வாங்குறாங்க, ஒரு வண்டி போறதுக்கு 400 ரூபாய் வாங்குறாங்கன்ற அந்த ஃபுட்டேஜஸ் விடுறாங்க. எப்படி விடுறாங்க, கார்ல இருக்கக்கூடிய டேஷ் கேம் ஃபுட்டேஜஸ் வராங்க. நீங்க அந்த நிறைய அந்த மோட்டோ விளாகர்ஸ் அவங்களோடலாம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து லஞ்சம் வாங்குறது, எங்களுக்கு காசு கொடுன்னு கேட்கறது இருக்கும். அப்போ ஒரு போலீஸ் வந்து விஜய்க்கு பயப்பட போறது கிடையாது, விஜய் போலீஸ் எதுவும் கேட்க போறது கிடையாது. நீதிமன்றத்துக்கு பயப்படுவாங்களா, ஓரளவு பயப்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா கடவுளுக்கு பயப்படாதவங்க கூட கேமராவுக்கு பயப்படுவாங்கன்ற பாயிண்ட்டுக்கு உண்மை என்றால், நீங்க அவங்க நாம் தமிழர் அடிக்கடி சொல்ற அல்ல மற்றவங்கலாம் அடிக்கடி சொல்ற இந்த பாடி கேம் ஃபுட்டேஜஸ், காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய கேமராஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப சீர்மைப்படுத்துங்க. அண்ட் தென் நீங்க போலீஸை வந்து சும்மா சஸ்பெண்ட் பண்ண, இங்க இருந்து அங்க தூக்கி அடிச்சேன்னு இல்லாம அவங்களுக்கான உரிய தண்டனை, மொராலிட்டிய மீறி எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் இதை வந்து ஸ்டாப் பண்ற ஒரு பாயிண்ட்டுக்கு அவங்களுக்கான நடவடிக்கைகள் கண்டிப்பா எடுக்கப்படணும். ஒண்ணு. இன்னொன்னு, போலீஸ் வந்து குளோரிஃபை பண்றது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரா ஜுடிஷியலா எதுக்கு இவங்களெல்லாம் நம்ம விசாரிக்கணும், ஒரு புல்லட் வேஸ்ட்னு சொல்லி ஒருத்தர் சுட்டுக் கொள்றாருன்னா, பிரிட்ஜு கீழே பாருங்க ராஜேந்திரன் அப்படின்னு அடிச்சு கொள்றத ஒரு ஜெனரேஷன் கொண்டாடும்னா, நான் போலீஸ் இல்ல பொறுக்கி அப்படின்னு ஒரு இவர் சொல்றத வந்து ஒரு பெரிய நடிகர் சொல்றத இது பண்ணணும்னா, அந்த குளோரிஃபிகேஷன் ஆஃப் போலீஸை வந்து ஸ்டாப் பண்ண, இப்பவே ஸ்டாப் பண்ணுங்க. சென்சார் போர்டுல இருந்தே ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு போலீஸ்ன்றவர் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டியவர், சட்டத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு போலீஸை வந்து ஒரு சினிமா மூலமா ப்ரொஜெக்ட் பண்றதை விட அவர் ஒரு பேட் எக்ஸாம்பிளா காட்டப்படணும். நீங்க ஒரு ஹீரோவா முன்னிறுத்த ஒரு என்கவுண்டரை வந்து முன்னிறுத்த வந்து இந்த போக்கு வந்து அதிகமாக அவங்களுக்கான அந்த பூஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை ஸ்டாப் பண்ணாத வரைக்கும் கலெக்டிவா ஒரு சொசைட்டியா நம்ம ஃபெயில் ஆகிட்டே இருப்போம் நான் நம்புறேன். ரொம்ப நன்றி உமா சார். குறிப்பாக இந்த லாக்அப் டெத் நடந்த விஷயத்தை பத்தி ரொம்ப பேசியிருக்கீங்க. குறிப்பாக அரசு இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், முதல்வர் ஒரு பொறுப்பேற்க வேண்டும். ஒரு அக்கௌண்டபிலிட்டியே எடுக்காத ஒரு அரசாங்கம் தான் இருக்குன்னு அரசினுடைய விமர்சனத்தை ரொம்ப அரசுக்கு மீதாக இருக்கக்கூடிய விமர்சனங்களை ரொம்ப கன்சர்னோடவே இதை வைக்கிறேன். நிச்சயமா பேசுறீங்க. அது மட்டும் இல்லாம நான் விட்னஸ் பண்ணாத 91-96 ஆட்சி நீங்களாம் விட்னஸ் பண்ணியிருக்கீங்க. அதை நோக்கி தான் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் போயிட்டு இருக்குங்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தோட இந்த பார்வையை நீங்க வச்சிருக்கீங்க. தீர்க்க தரிசனம் தெளிவா இருக்கு. அது திரும்ப நடந்து விடக்கூடாதுங்கிறதா எல்லாருடைய ஆசையும் கூட. மேலும் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மாஸ்டர். நன்றி தாமரை.